ஒரு டைமில் நீ இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. ஸோ அதனால் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். நம்ம ஆதவனுக்கு வந்து பிறந்த நாள். அந்த சாஃப்டாக இருக்கிற சிக்கன்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம். குலோப்ஜாம் மாதிரி இருக்கு. குலோப்ஜாமுன், பால்கோவா அந்த மாதிரி மிக்சடாக. வெல்கம் டு யோகம் vlogs. நான் நிர்பன் தொல்காப்பியன். நான் ஆதவன் ராமசாமி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதாவது 2 vlog பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று கேஎஃப்சி, இன்னொன்று பார்பிக்யூ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேஎஃப்சி செஞ்சிட்டாங்க நம்மளே. ஆமாம், எவ்வளோ கேட்டு பார்த்தோம், போராடினோம், அவங்க பர்மிஷன் தரல. ஸோ அதனால் மதிக்கிற விஷயத்தில் பார்பிக்யூ வைக்கிங்கண்ணா. உள்ளே போய் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு ஆல்ரெடி இந்த தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம ஆதவனுக்கு வந்து பிறந்த நாள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓ கிஃப்டா. தேங்க்ஸ்ண்ணா. என்ன கண்டுபிடிச்சிட்டியா? பொருள் முக்கியம் இல்லை, கொடுக்குறது தான் முக்கியம். ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, ஓகே. இது தேங்க்ஸ்ண்ணா. ஒரு டைமில் பின்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு டைமில் நீ இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. ஸோ அதனால் டக்குன்னு அதை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மந்தி பிரியாணி. இது மட்டன் பிரியாணி. இது அதுக்கான சைடிஷ் ஏதோ வெள்ளை 3 கலரில் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய பற்று அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சுதந்திர தின விழாவுக்கு அப்புறம் இது. அப்புறம் இந்த பிரியாணிக்கு வந்து ப்ரெட் அல்வானா. ப்ரெட் அல்வா இப்போ எல்லா இதுக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லை? ஆமாண்ணா. ஸோ அதுக்கான ரைத்தா, அதுக்கான குழம்பு, இது வந்து சாலட்டானா. ஆமாம். அப்புறம் இது ஃபிஷ் ஃபிங்கர், சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப். தம்பி சூப்பர்ண்ணா. இதில் வந்து சிக்கனு அந்த சாஃப்டாக இருக்கிற சிக்கன்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம். சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் இருக்கும். ப்ளஸ் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய சூப் பவுடர் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூப் ஏன் தராங்க தெரியுமா தம்பி? அதான் டைஜஷன் அந்த ஏதோ வந்தானோ. இவங்களுடைய லாஜிக் என்னென்னா, சூப் சாப்பிட்டா வந்துட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்போ வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து சூப் சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ஸ்டமக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது நம்ம எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் அப்படின்றது. வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் முட்டை வெள்ளைக்கருங்களாண்ணா. மஞ்சக்கரு எடுத்துருவாங்க. முட்டைன்னா சாப்பிட்டாலே அது முழு முட்டையாக தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்கண்ணா. அப்போ இல்லை தம்பி. சில டயட்லாம் உனக்கு வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்றதுக்கு டயட்லாம் இருக்குது. சில இதில் மஞ்சள் கரு மட்டும் சாப்பிட்றதுக்கு. ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் இது தான், ப்ரோட்டீன் தான். ஒவ்வொரு டயட்லையும் ஒவ்வொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. உனக்கு பிடிச்ச ஃபேவரட் சூப் எது தம்பி? நண்டு சூப்ண்ணா. 40 ரூபாய்க்கு தருவாங்க நண்டு சூப்பு. காரஞ்சாரமா. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம சளி பிடிச்சதுன்னா இமீடியட்டாக பக்கத்தில் ஏதாவது நண்டு சூப் இருந்துச்சுன்னா அங்கே போய் நண்டு சாப்பிடுவேன். நிறையா சூப் சாப்பிட்ருப்பீங்க. நாமக்கல் பார்பிக்யூ இதில் எப்படின்னா இருக்கும்? இல்லை, நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும். அது வந்து இதில் கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு ஸ்வீட் போடாமல் இருக்கும். இது நல்லாயிருக்கு. உனக்கு? நான் இதான் ஃபஸ்ட் டைம்னா. ஓகே, அடுத்ததில் பிடிச்சது தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்திருக்கிறது ப்ரான் 65. இது லாஸ்ட்டாக சென்னையில் சாப்பிட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். எனக்கு அது ஸ்வீட் சாப்பிட்டு உடனே இது சாப்பிட்னாலும் இது நீங்கள் சொன்ன அந்த ஃபீல் வருது. இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஆக்சுவலாக ப்ரான் சாப்பிட ஆரம்பிச்சதே எப்போ இருந்தேன்னா, கோவா படத்தில் ப்ரான் சாப்பிட்டோடனே மூஞ்சி ஃபுல்லாக இதாகிடும். ஆமாண்ணா. அது ப்ரான் சாப்பிட்டாலா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட். அது என்ன சாப்பிட்டேன்னு தெரியல. ஆனால் ப்ரான் சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. அதனாலே சரி சாப்பிட்டு தான் பார்ப்பேன், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ப்ரான். இது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டர் வந்து ப்ரெட் அல்வா எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. அருமையாக இருக்கும். குலோப்ஜாம் மாதிரி இருக்கு. குலோப்ஜாமுன், பால்கோவா அந்த மாதிரி மிக்சடாக. அடுத்து மட்டன் பிரியாணி. குவான்டிட்டி நிறையவே இருக்குது. டேஸ்ட்டு ஓகேண்ணா, சூப்பராக இருக்குது.
பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குது. ம் ம் கல்யாண விருந்து மாதிரி. ம் மட்டன் டேஸ்ட் பார்த்தாங்கன்னா மட்டன் ஹார்டாக இருக்குது. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வந்துருக்கணும். ம் சாப்பாடில் கறி வச்சு அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுவும் சீரியஸ் சம்பா தான் இல்லையா? 90% நீங்கள் சீரியஸ் சமாதானம். ம் ஒரு 4-5 ஹோட்டலில் தான் பாஸ்மதி. சாப்பிட சாப்பிட காரம் ஏறுதா? எனக்கு தெரிவிக்கல உங்களுக்கு? எனக்கும் தெரியல. ம் குவான்டிட்டி ஓகேண்ணா, கொடுத்து நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா நல்லியில் எப்பவும் உள்ளே இருக்கிறது அந்த மஜ்ஜை வரவே மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த மஜ்ஜை தான் இந்த ஸ்டெம் செல். நிறைய இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து அவங்களுடைய மஜ்ஜையில் இருக்கிற, அதாவது மஜ்ஜையில் தான் வந்து ரத்தம் ஊறும். பிளட் கேன்சர் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து மஜ்ஜை மேரோ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி தான் விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸ்டெம் செல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதுல போன் மேரோ தான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் ரத்தம் ஊறும். அடுத்து தந்தூரி தம்பி நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? எனக்கு அந்த பெப்பர் தெரியுதுண்ணா. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்போ அதிகமாக சுகர் சேர்த்துறீங்க. ஓகேண்ணா, இந்த மந்திக்கு வருவோண்ணா. முந்திரி வெங்காயத்தை வறுத்து மேலே போட்டிருக்காங்கண்ணா. ஆக்சுவலி வெள்ளரிக்காய் வந்து சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்ணும் இல்லைண்ணா? நீ எப்பயுமே வெள்ளரிக்காய் சேர்த்துட்டேன்னா உனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. டேஸ்ட்டு பார்த்தலாமாண்ணா? இது கறிக்குள்ளே வச்சு தான் சமைப்பாங்களாண்ணா? அப்படியெல்லாம் இல்லை. இப்போ இது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. மந்தி பிரியாணிங்கிறது ஒரு ஏதோ ஒரு உயிரினம், விலங்கு. அப்படியா? ஆமாண்ணா, அதுக்குள்ளே சோற்று வச்சு. அப்படியா? ஆமாண்ணா, கறியோடு சேர்ந்து உள்ளே சோறு வேகும். கோழின்னா கோழி வயிற்றுக்குள்ளே சோறு இன்க்ரீடியன்ட் எல்லாம் உள்ளே சொறி விட்ருவாங்க. வேக வச்சு எடுக்கும்போது அதுக்குள்ளேருந்து வர சோறு. ஓ, கறிக்குள்ளே வேகிற சோறு. என்ன இது பிரியாணியே இப்போ தான் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்டே பண்ண மாட்டேறாங்க தம்பி. ஏங்க பண்ணுங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கோம். இது அரபிக் ஃபுட் இல்லைன்னா கேஎஃப்சியில் எங்கே சர்ப்ரைஸ் உள்ளே விட மாட்டேங்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் பர்த்டே, நாங்கள் சாப்பிட்றத நாங்களே வீடியோ எடுத்துக்கிறோன்னு சொன்னோம். அதுக்கு அவர் போய் இன்னொருத்தர் பேசிட்டு வரணுன்னார் மேனேஜர். இல்லை, ஃபஸ்ட்டு அந்த இதில் இருந்தவர், கவுண்டரில் நின்றுட்டு இருந்தவர், அவர் போய் மேனேஜர்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் மேனேஜர் போய் இன்னொருத்தட்ட போய் கேட்குறேன்னாரு. அது இன்னொரு போலீஸ் குரூப் அப்படிங்கிற இல்லைன்னு சொல்கிறதுக்கே அரை மணி நேரம் பண்ணி விட்டாங்கன்னு பார்த்துங்களே. டைம் வேஸ்ட். இந்த மல்லிகை கடைக்கு போனோமா வைங்கண்ணா, அங்கே இருக்கும்போது நம்ம முந்திரி திராட்சை ஒரு பாயாசத்துக்கு போட வேண்டிய அத்தனையும் இந்த சோத்தில் போட்டுருவேன். ரெண்டாவது நெய்யில் தாளித்து கொட்டியிருக்காங்க. நம்ம பச்சை தண்ணியில் சோறு வடிப்போம்ல, அந்த மாதிரி இவங்க ரோஸ் வாட்டரில் வடிச்சிருக்காங்க. இல்லைன்னா சரி சவுதி பாய்ங்க நம்ம ஊர் பாய்ங்களோட டேஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா, அதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இல்லை. ஓகே கைஸ், மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஒன் மோர் வந்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தம்பி. தேங்க்ஸ் ஃபார் த ட்ரீட். தேங்க்ஸ்ண்ணா. வீடியோ நல்லா இருக்கு நல்லா இல்லை எதையாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுடைய, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும். இந்த விலாகு ஓகேயா இருக்குன்னா கூட சொல்லுங்கள், அடுத்த விலாகில் நாங்கள் சரி பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கமெண்டில் வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம யோகம் பிளாக் சேனல் வந்து யூடியூப்பில் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் யோகம் பிளாக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. யோகம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. யோகம் பிளாக்ஸ்.